அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோவான் 15 இயேசு ஒரு அருமையான காரியத்தை டீச் பண்றாரு பாருங்க. தன்னுடைய சீஷர்களுக்கு போதிக்கிறாரு. நானே மெய்யான திராட்சை செடி இல்லையா? அதுல 15 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் இன்னைக்கு நான் படித்து சில காரியங்களை சொல்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப ஒரு ரிச்சான வேர்ட் பாருங்க. என்ன சொல்றாரு? நான் தான் செடி, நீ அதில் வரும் கொடி. அப்ப உங்களுக்கும் இயேசுக்கும் உறவு இருக்கு. அது ஒரு ரத்த சம்பந்தமான உறவு. ரத்த உடன்படிக்கை உங்களுக்கும் இயேசுக்கும் உண்டு. அப்ப அவர் சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தாள் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இன்னைக்கு நீங்க இயேசுக்குள்ள இருக்கிறீங்க, இயேசு உங்களுக்குள்ள இருக்கா? நீங்க ஏதோ கொஞ்சம் கனி கொடுப்பீங்க, ஒரு சில ஏரியால கனி இல்ல. வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் நீங்கள் இயேசுக்காய் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அதற்காகத்தான் இயேசு உங்களை வைத்திருக்கிறார். அடுத்து உடனே ஒன்று புரிய வைக்கிறார். என்னன்னா, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் இல்லாம நீ கனி கொடுக்க முடியாது, ஏன்னா நான் தான் வேற இருக்கிறேன். ஆமென். அப்ப இயேசுவோடு ஒரு உறவு இல்லாமல் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. இயேசு இல்லாமல் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் என்னால வாழ முடியாது பாருங்க. இயேசு இல்லாம சக்சஸ் இல்லை, இயேசு இல்லாம வெற்றி இல்லை, இயேசு இல்லாம எதுவுமே இல்லை. அதனால அவர் சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நான் தான் செடி, நீ தான் கொடி, நீ கனி கொடுக்கணும், அதுதான் ஏன் ஆசை. சோ நீ எனக்குள்ள நிலைத்திரு. அது எப்படிங்க உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது? அதுக்காக தான் அடுத்து சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அப்ப இந்த வார்த்தை நமக்குள்ளாக நிலைத்திருப்பது ரொம்ப அவசியம். நாம் இந்த வார்த்தையில் நிலைத்திருப்பது ரொம்ப அவசியம். அதனால்தான் வார்த்தையை தியானிப்பது அவசியம். அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு கேரண்டி சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அப்ப இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும், அநேக கனிகளை கொடுக்க முடியும். அதே நேரத்துல இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் என்னவெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு அருளப்படும். ஆமென். அப்ப நீங்க உங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் வேணுமா? பதில் சீக்கிரத்துல கிடைக்கணுமா? நீங்க இந்த வார்த்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். நீங்கள் இந்த வார்த்தையில நிலைத்திருங்க. கர்த்தர் சொல்றார், நீ விரும்புறதெல்லாம், நீ கேட்கிறதெல்லாம் நான் உனக்கு தரேன். நீ என்னில் நிலைத்திரு, என் வார்த்தை உன்னில் நிலைத்திருக்கட்டும், நான் உன்னில் நிலைத்திருக்கட்டும், நீ என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கட்டும். நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ என்ன கேட்கிற, நான் உனக்கு அதை செய்கிறேன். ஆமென். அதே போல இன்னொரு ஒரு வேர்டு சொல்றாரு, நான் கூட இருக்கிற, நீ பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். எனவே அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழுங்க. அவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தோடு வாழ்க்கை வாழுங்க. நீங்க தேவ ராஜ்யத்திற்கு என்று பெரிய காரியங்களை செய்வீர்கள். தேவனும் உங்களை பெரிய காரியங்களை வைத்து ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.